ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வந்து ஒரு லேஸ் வச்ச மாடல் ப்ளவுஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து கேன்வாஸு, பேர்ல் பட்டனு, ஃப்ளாரு, லேஸு, இது மட்டும்தான் தேவை. எப்பயுமே நார்மலாக எப்படி கட் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி லைனிங் பீஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு நெக்கு, ஆம்கோல் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்கு எல்லாமே. ஹைட்டு வந்து 14 இன்ச்சு, நெக்கு வந்து 9.5 இன்ச்சு, பாடி வந்து 10 இன்ச்சு, ஷோல்ட்ரு வந்து 11 இன்ச்சுக்கு வெட்டி வச்சுருக்கேன். லைனிங் பீஸு தனியாக எடுத்துகிட்டு இந்த 5 இன்ச்சுக்கு வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா கேன்வாஸை, அதை அப்படியே அதில் வச்சிடுறது. லைனிங் பீஸ் வந்து 5 இன்ச்சுக்கு தான் வெட்டி வச்சுருக்கேன். அப்போ வந்து அந்த 1/4 இன்ச்சு கேப்பு நமக்கு வரும். அதை அடித்து திருப்பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி வந்த பிறகு இந்த லைனிங் பீஸில் வந்து இந்த கேன்வாஸை வச்சு கேன்வாஸுக்கு இந்த மேலே இந்த கார்னர் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம தைச்சிட்டு வரணும். அப்புறமேட்டு எப்படி டேர்ன் பண்ணி அந்த அதர் சைடும் அப்படி தைச்சி எடுத்துடணும். ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துடணும். எடுத்த பிறகு நம்ம இந்த மெயின் பீஸு இருக்குது இல்லையா, அது வந்து நான் ஓரலாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து சென்டர் மார்க் பண்ணி நம்ம அப்படியே போட்டுறது. ஓரலாக வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸஸான பீஸ் தான் வரும். பார்த்து அதுக்கப்புறம் தைச்ச பிறகு கட் பண்ணி விட்டுடலாம். நெக்கு இருக்குது, நெக்கு வந்து அந்த 1/4 இன்ச்சு கேப் விட்டுருக்கு இல்லையா, அந்த 1/4 இன்ச்சு கேப்பில் கேன்வாஸில் படாமல் கேன்வாஸை ஒட்டி அப்படியே தைச்சி விட்டுறணும். ஃபுல்லாகவே கார்னரில் தைச்சி விட்டுறணும். அது வந்து வளையாமல் கொஞ்சம் கரெக்டாக அந்த ஸ்பேஸ் பார்த்து தைச்சி அந்த கார்னரில் நிப்பாட்டி அப்படி ஊசி திருப்பி எடுத்துடணும். அப்படி தைச்சாதான் நமக்கு வந்துட்டு திருப்பி கொடுக்கும்போது நீட்டாக இருக்கும். நெக்கு பார்க்கும்போது நீட்டாக ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். அப்புறமேட்டு அந்த பேலன்ஸ் பீஸ் இருக்குது இல்லையா, எக்ஸஸான பீஸ், அதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுறது. பண்ண பிறகு அந்த குட்டி சின்னதாக அப்படியே கட் பண்ணி விட்ட பிறகு இந்த லைனிங் பீஸ் இருக்குது இல்லையா, அதை அப்படியே திருப்பி விட்டுறணும். திருப்பி விடும்போது அந்த கட் பண்ணி விட்டுறதுனால நமக்கு ஈஸியாக திரும்பி கொடுத்துரும், நீட்டாகவும் இருக்கும். திரும்பி வந்த பிறகு அப்படியே ஒரு கையால் ஒரு லைட்டாக ஒன்று தேய்ச்சி விட்றணும். நெக்கு அந்த கார்னரெல்லாம் கரெக்டாக வந்து உட்காரம், நமக்கு நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அப்புறமேட்டு அந்த அப்படியே ஷோல்டர்லேருந்து ஒரு ஸ்டிச் போட்டுடணும். சுற்றி அந்த லைனிங் பீஸு கரெக்டாக தானே கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே ஒரு சுற்றி அந்த கார்னர் சைடில் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி விட்டுருணும். நமக்கு கை வாட்டம் எந்த சைடு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். கீழே இருந்த தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா கீழே இருந்து வரலாம். நெக்கில் இருந்தோன்னா நெக்கில் இருந்து வரலாம். ஆம்கோல் எங்கே இருந்து நமக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களோட இந்த கைக்கு வர்ற மாதிரி பண்ணிடலாம். நிறைய ப்ளவுஸு பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எங்கே இருந்து வேணாலும் வரும். சென்டரில் இருந்து எடுக்கலாம், கழுத்தில் இருந்து எடுக்கலாம், ஆம்கோலில் இருந்து எடுக்கலாம், எப்படி வேணாலும் வரும். அது எப்படி அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு இந்த எக்ஸஸான பீஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறது. பண்ண பிறகு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிய பிறகு என்ன பண்ணணும்னா, இந்த கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வச்ச பிறகு கீழே ஒரு மடிப்பு மடித்து தைச்சி விட்டுறது. ஃபுல்லாகவே தைச்சி முடித்த பிறகு இந்த மெயின் பீஸ் இருக்குது இல்லையா, அது திருப்பி போட்டோன்னா கழுத்து நீட்டாக வந்துச்சு. ஒரு ஸ்டிச்சு நெக்கு கார்னரை ஒட்டி ஒன்று போட்டு அதில் அந்த மாதிரி கார்னர் வரும்போது ஊசி அப்படி நிப்பாட்டி தான் திருப்பணும். ஃபினிஷிங்காக தான். பண்ண பிறகு அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா, இந்த சைடில் வந்து லேஸ் வைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு டாட்டு போட்டு அப்படி கீழே வரைக்கும் பண்ணிடலாம். அப்படியே 1.5 இன்ச்சுக்கு அப்படி கீழே வரைக்கும் அப்படியே மார்க் பண்ணி லைட்டாக ஃபஸ்ட்டு சின்னதாக லைட்டாக டாட்டு போட்டுட்டு அப்படியே வந்துடலாம். வந்த பிறகு ரிட்டன் வந்து நம்ம கொஞ்சம் மார்க்கிங் கொஞ்சம் டார்க்காக போட்டு வந்துடலாம். வந்தோன்னா எதுக்குன்னா நமக்கு அப்படியே திருப்பி அந்த சைடு அப்படியே திருப்பி போட்டு அப்படியே தேய்ச்சி கையால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த சைடு மார்க்கிங் வரும். அதுக்காக தான் அப்படியே போட்டு அப்படியே கையால் கொஞ்சம் தேய்ச்சி பண்ணி விட்டுறது. வந்த பிறகு கொஞ்சம் லைட்டாக ஒன்று கூட மார்க் பண்ணி எடுத்துடுறது. எடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த நம்ம லேஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லேஸை வந்து அந்த நெக் சைடில் வந்து ஒரு லேயராக வைக்க போகிறேன். அது அப்படியே ஓரமாக அந்த கார்னர் சைடையே பார்த்து நல்லா கார்னர் சைடை பார்த்து ஓரமாக வச்சோன்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். அந்த லேஸ் வந்து தூக்கிக்காது, பார்க்கவும் நீட்டாக இருக்கும், தைக்கவும் நல்ல ஈஸியாகவும் வரும். அது
அப்புறமேட்டு அந்த அதர் சைடு இருக்குல்ல லேஸில் வந்து அந்த அதர் சைடு அதிலும் ஒரு ஸ்டிச்சு போடணும். அது எதுக்கு போடணுன்னா, டபுள் ஸ்டிச் எவ்வளோ சின்ன லேஸாக இருந்தாலும் மோஸ்ட்லி நம்ம வந்து மேக்ஸிமம் டபுள் ஸ்டிச்சு போட்டு பழகினது நல்லது. அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அப்புறமேட்டு நம்ம 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி இருக்கு இல்லையா, அதில் வந்து அப்படியே அதிலும் அதே மாதிரி ஒரு 1 சைடு அப்படியே தைச்சிட்டு வர்றது, அந்த மேலே நம்மளை 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிற பீஸில் வந்து கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே அப்படி நேராக வச்சு அப்படியே டேர்ன் பண்ணணும். நிப்பாட்டி இது பண்ணக்கூடாது. அப்படியே வளைவாக அப்படி நம்ம தைச்சு எடுக்கணும். ஊசி அப்படியே வளைச்சி தான் எடுக்கணும். இல்லைன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி திருப்பி எடுத்துடணும். எடுத்த பிறகு இந்த 1 லைன் தைச்சிட்டேன் நான். அப்புறமேட்டு அதே மாதிரி தான் அதர் சைடுலேயும் அதே மாதிரி ஒரு 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன் இல்லையா, அதிலும் அப்படியே கரெக்டாக அந்த மார்க்கிங்க்கு மேலே வச்சு 1 சைடு தைச்சிட்ருக்கேன். இது தைச்சிட்டு அதே மாதிரியே தான் அந்த கேர்வ் வரும்போது அப்படியே லைட்டாக அப்படியே நம்ம கையால் அப்படியே லைட்டாக டர்ன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே திருப்பி கொஞ்சம் இது பண்ணணும். நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டி ஊசி திருப்பினோன்னா ஷேப்பு மாறிடும். அது எட்ஜ் வரைக்கும் வந்த பிறகு அதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட் லைன் எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே இந்த சைடும் இந்த அதர் சைடும் வந்து நம்ம லேஸில் தைச்சிடுறது. அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற அந்த லேஸ்லேயே நம்ம தைச்சி விட்றது. இது சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் தான். சிம்பிளான முறையில் கொஞ்சம் ஒரு அந்த சாரீ வந்து பிங்க்கு பார்டரில் இருக்கும். அதனால் அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து சிம்பிளான சாரீ ப்ளவுஸ் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிம்பிளான சாரீக்கு சிம்பிளான முறையில் ப்ளவுஸ் தைக்கிறேன். அதில் வந்து இந்த ஃப்ளாரை பாருங்கள், அதை அப்படியே வச்சுட்டு அந்த 4 ஃப்ளாரை வச்சுட்டு அதில் பேர்ல் பட்டன் அடித்து விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்குது, கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் நான் பண்ணிட்டு